ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகம்மா சமையல். இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு போட்ட பொரியல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம் கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூனு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4 தட்டி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள், இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கலாம். தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு நல்லா மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காயும் உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். நான் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடாமையும் வெறும் கொத்தவரங்காய் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு கொத்தவரங்காவும். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம், திருவுன தேங்காய். நான் வந்து ஒரு 1/2 மூடி எடுத்துருக்குறேன். தேங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம்.